நான் நடிகனாக நினைக்கவில்லை. கட்சி தொடங்கியதும் விஜயை காட்டமாக பேசிய மன்சூர் அலிகான். சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வரும் ஆசை அதிகரித்துள்ளது. தற்போது உள்ள நடிகர்கள் அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக கூறினார். ஆனால் திடீரென்று தனது முடிவை மாற்றிக்கொண்டார். அந்த வகையில் கமலஹாசன் கட்சி தொடங்கியதும் மீண்டும் சினிமாவுக்கு சென்றார். தற்போது அரசியலும் சினிமாவிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் விஜயும் கட்சி தொடங்கியதும் நடிகர் விஷாலும் கட்சியை தொடங்குவதாக கூறினார். அந்த வரிசையில் நடிகர் மன்சூர் அலிகான் கட்சியை தொடங்கி பேசியுள்ளது விஜய்க்கு போட்டியாக இறங்கியுள்ளார் என்ற வகையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நடிகர் விஜய் மக்கள் மனதில் இடம் பிடித்ததோடு இல்லாமல் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவி செய்து வந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இது விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவை பெற்றுள்ளது. இந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மன்சூர் அலிகான், நடிகர்கள் கட்சி தொடங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை நான் நடிகனாகவே நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் 97ஆம் ஆண்டுதான் என் முதல் படம் வெளியானது. ஆனால் நான் 86ஆம் ஆண்டு நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டேன். அதன் பிறகு காவேரி போராட்டம், தமிழ் ஈழ போராட்டம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். நடிப்பு என்பதை நான் தொழிலாகத்தான் பார்க்கிறேன். இப்போது நாட்டில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒரு முடிவோடு தான் இறங்கி இருக்கிறேன். இதுவரை கட்சியில் 15,000 பேர் சேர்ந்து விட்டார்கள். உறுப்பினர்கள் போட்டு அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எங்களின் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி இந்தியா முழுவதும் உரிமைக்காக போராடும் கட்சியாக இருக்கும் என கூறி வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என தெரிவித்துள்ளார். தனியாக கட்சி தொடங்குவதற்கான நோக்கம் என்ன என்று செய்தியாளர்கள் கேட்க கேள்விக்கு பதிலளித்த மன்சூர் அலிகான், நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்பதற்காக அவருடன் உடனே சேர்ந்து பயணிக்க முடியாது. முதலில் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் முதலிரவு பற்றி பேசலாம் என்று அந்த பேட்டியில் பேசியுள்ளார். இதில் எதற்காக விஜயை தாக்கி பேசியுள்ளார் என்பது புரியாத புதிராக உள்ளதாக கூறுகின்றனர். ஒருவேளை விஜய் சட்டமன்ற தேர்தலில் வெல்லட்டும், அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதை தான் மன்சூர் அலிகான் மறைமுகமாக பேசியுள்ளாரா என யோசிக்க வைக்கிறது. விஜய்க்கு போட்டியாக மன்சூர் அலிகான் கட்சியை பதிவு செய்துள்ளார் என கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த மாதம் குடியரசு தின விழாவில் நடிகர் மன்சூர் அலிகான் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களோட சிறுபான்மையினர் சொல்லி மக்களை பிரித்து வைக்கிறாங்க. அந்த ஆட்சி இருக்கக்கூடாது. மக்கள் இதில் விலைவாசி முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப சங்கடப்படுறாங்க. மெயினாக அராஜகம் அதிகமாக இருக்குது. முன்னால் திருமண உதவி திட்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த திருமண உதவி திட்டம் நிறுத்திட்டாங்க. இப்போ தங்கத்துக்கு தாலி 8 கிராம் தாலி 1,000 நகமும் 50,000 கொடுத்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க. முதியோர் உதவி நிறுத்திட்டாங்க. எல்லாமே உயர்வு தான். விலைவாசி எல்லாமே கட்டுக்கடகம் போயின்னு தான் இருக்குது. எந்த விலைவாசியும் குறையில. அவர் வந்து ஏறின்னு தான் இருக்குது. விலைவாசி மிகவும் அதிகமாக வந்திருக்கு. மற்ற ஆட்சியில் பார்க்கல இந்த வாட்டி அதிகமான விலைவாசி கூடியிருக்கு. எல்லா வரியும் வீட்டு வரியிலேருந்து தொழில் வரியிலேருந்து கம்பெனியில் ஜிஎஸ்டி எல்லாமே ஏற்றிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் முன்னால் இருந்த சலுகைகள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் மொத்தம் நிறுத்திட்டாங்க. மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. விலைவாசி ரொம்ப எந்த பொருள் எடுத்தாலும் விலைவாசி ஏற்றத்தாழ் தான் தவிர விலைவாசி குறைந்த பாடில்லை. அதனால மக்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப இதாக இருக்குது. எங்கேயுமே போய் சரியாக சேர மாட்டேங்குது விவசாயிங்களுக்கு. அது பெரிய இதாக இருக்குது.